உலக அரசியலின் உண்மை முகம். அமெரிக்கா கிரீன்லாந்து விவகாரம் மீண்டும் சூடு பிடித்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் கிரீன்லாந்தை அமெரிக்கா வாங்க வேண்டும் என்ற கருத்தை மீண்டும் முன்வைத்துள்ளார். அவர் கூறுவதாவது, ரஷ்யா மற்றும் சீனா இந்த ஆர்க்டிக் பகுதிகளில் அதிகமாக நுழைகின்றன. அதனால் அமெரிக்காவின் பாதுகாப்புக்காக கிரீன்லாந்து முக்கியம் என்பதாகும். கிரீன்லாந்து என்பது டென்மார்க் நாட்டின் கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு பெரிய தீவு. இதை வாங்குவது சர்வதேச சட்டத்திற்கு எதிரானது என்று பல நாடுகள் கூறுகின்றன. ஆனால் டிரம்ப் இந்த விஷயத்தில் உறுதியான நிலைப்பாட்டில் இருப்பதாக தெரிகிறது. இதனால் உலக அரசியலில் புதிய பதற்றம் உருவாகியுள்ளது. டிரம்பின் கிரீன்லாந்து பேச்சுக்கு ஐரோப்பா கடும் எதிர்ப்பு. அமெரிக்கா கிரீன்லாந்தை வாங்க வேண்டும் என்ற பேச்சுக்கு ஐரோப்பிய நாடுகள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. ஒரு நாட்டின் நிலத்தை பணம் கொடுத்து வாங்க முடியாது என்று அவர்கள் தெளிவாக கூறியுள்ளனர். இது டென்மார்க் நாட்டின் உரிமை என்றும் கிரீன்லாந்து மக்களின் விருப்பமே முக்கியம் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் நாட்டோ நாடுகளுக்குள் கருத்து வேறுபாட்டை உருவாக்கியுள்ளது. அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா இடையிலான உறவு இதனால் பாதிக்கப்படலாம் என்று அரசியல் நிபுணர்கள் கூறுகின்றனர். கிரீன்லாந்து இப்போது உலக சக்திகளின் கவனத்தை ஈர்க்கும் முக்கிய இடமாக மாறியுள்ளது. உக்ரைன் போர், ரஷ்யா சமாதானத்துக்கு தயாராக இல்லை. உக்ரைன் இராணுவத்தின் முக்கிய தளபதி கூறியதாவது, ரஷ்யா தற்போது சமாதான பேச்சுக்கு தயாராக இல்லை. மாறாக ரஷ்யா அதிக அளவில் ட்ரோன்கள் மற்றும் ஆயுதங்களை உற்பத்தி செய்து வருகிறது. இதனால் போர் இன்னும் நீண்ட காலம் நீடிக்கும் அபாயம் இருப்பதாக அவர் எச்சரித்துள்ளார். கடந்த 24 மணி நேரத்தில் ரஷ்யாவின் தாக்குதல்கள் தொடர்ந்து நடந்துள்ளன. இதனால் உக்ரைனின் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர். உலக நாடுகள் போரை நிறுத்த அழைப்பு விடுத்தாலும் நிலத்தில் நடப்பது அதற்கு மாறாக உள்ளது. ரஷ்ய அதிபர் புடின் உலக அமைதி குழுவுக்கு அழைப்பு. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினுக்கு ஒரு சர்வதேச அமைதி குழுவில் சேர அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக கிரெம்லின் தெரிவித்துள்ளது. இந்த குழு காசா, உக்ரைன் போர் போன்ற உலக பிரச்சினைகளில் அமைதியை கொண்டு வர உருவாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. புடின் இதில் சேருவாரா என்பது இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. ஆனால் இந்த அழைப்பு உலக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சில நாடுகள் இதை வரவேற்கின்றன. மற்ற சில நாடுகள் போர் நடத்தும் ஒருவரை அமைதி குழுவில் சேர்ப்பது சரியா என்று கேள்வி எழுப்புகின்றன. ரஷ்யா அமெரிக்கா உறவில் புதிய திருப்பம். டிரம்ப் ஆதரவு பெற்ற அமைதி முயற்சிகளில் ரஷ்யாவையும் இணைக்க முயற்சி நடக்கிறது. இதன் மூலம் உக்ரைன் போர் மற்றும் மத்திய கிழக்கு பிரச்சினைகளுக்கு ஒரு அரசியல் தீர்வு காண முடியும் என்ற எண்ணம் உள்ளது. ரஷ்யா இந்த அழைப்பை முழுமையாக மறுக்கவில்லை. இது அமெரிக்கா ரஷ்யா உறவில் ஒரு புதிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் நடைமுறையில் இது அமைதியை கொண்டு வருமா என்பது இன்னும் கேள்விக்குறியே. உலகம் இந்த பேச்சுவார்த்தையை கவனமாக பார்த்து கொண்டிருக்கிறது. உக்ரைனில் ரஷ்ய தாக்குதல், மக்கள் அவதி. கடந்த 24 மணி நேரத்தில் உக்ரைனில் ரஷ்யா நடத்திய தாக்குதல்களில் பொதுமக்கள் உயிரிழந்துள்ளனர். வீடுகள், மின்சார நிலையங்கள், தண்ணீர் வசதிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக குளிர்காலத்தில் மின் தடை ஏற்பட்டதால் மக்கள் கடும் சிரமத்தில் உள்ளனர். மருத்துவமனைகள் மற்றும் அடிப்படை சேவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. உக்ரைன் அரசு இதை மக்களை குறிவைக்கும் தாக்குதல் என்று குற்றம் சாட்டியுள்ளது. போர் தொடரும் வரை பொதுமக்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுவார்கள் என்ற கவலை அதிகரிக்கிறது. அமெரிக்கா ஏன் கிரீன்லாந்தை விரும்புகிறது? அமெரிக்க அரசு அதிகாரிகள் கூறுவதாவது, கிரீன்லாந்து பாதுகாப்பு ரீதியாக மிக முக்கியமான இடம். அங்கு ரஷ்யா மற்றும் சீனாவின் நடவடிக்கைகள் அதிகரிக்கின்றன. அதனால் அமெரிக்கா அந்த பகுதியை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க விரும்புகிறது. இதை அவர்கள் போர் தடுக்கும் பாதுகாப்பு நடவடிக்கை என விளக்குகின்றனர். ஆனால் ஐரோப்பிய நாடுகள் இதை ஏற்க மறுக்கின்றன. இந்த விவகாரம் வர்த்தகம், பாதுகாப்பு, அரசியல் என பல துறைகளில் பாதிப்பை ஏற்படுத்தும் என கூறப்படுகிறது. ஸ்பெயின் பிரதமர் எச்சரிக்கை, புடினுக்கு சாதகமாகும். ஸ்பெயின் பிரதமர் கூறியதாவது, அமெரிக்கா கிரீன்லாந்தை கைப்பற்ற முயற்சித்தால் அதனால் அதிகம் மகிழ்வது ரஷ்ய அதிபர் புடின் தான். நாட்டோ நாடுகளுக்குள் பிளவு ஏற்பட்டால் ரஷ்யா அதை தனது நலனுக்காக பயன்படுத்தும் என்றார். உலக ஒற்றுமைதான் முக்கியம் என்றும் ஒருதலைப்பட்ச முடிவுகள் ஆபத்தானவை என்றும் அவர் எச்சரித்துள்ளார். இந்த கருத்து பல ஐரோப்பிய நாடுகளின் எண்ணத்தையும் பிரதிபலிக்கிறது.
உக்ரைன் மீது ரஷ்யாவின் ட்ரோன் தாக்குதல் அதிகரிப்பு. கடந்த 24 மணி நேரத்தில் உக்ரைன் மீது ரஷ்யா அதிக அளவில் ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தியுள்ளது. குறிப்பாக இரவு நேரங்களில் இந்த தாக்குதல்கள் அதிகமாக நடந்ததாக உக்ரைன் அரசு தெரிவித்துள்ளது. இதனால் பல நகரங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களில் தஞ்சம் புகுந்துள்ளனர். ரஷ்யா இந்த தாக்குதல்களை ராணுவ நடவடிக்கை என்று கூறுகிறது. ஆனால் உக்ரைன் இதை பொதுமக்களை அச்சுறுத்தும் தாக்குதல் என குற்றம் சாட்டுகிறது. இந்த ட்ரோன் போர் உக்ரைன் போரின் தன்மையை மேலும் கடுமையாக்கியுள்ளது. உக்ரைனுக்கு மேலும் ஆயுத உதவி, மேற்கத்திய நாடுகள் முடிவு. உக்ரைன் போரில் ரஷ்ய தாக்குதல் தொடரும் நிலையில் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கு மேலும் ஆயுத உதவி வழங்க முடிவு செய்துள்ளன. பாதுகாப்பு உபகரணங்கள், ட்ரோன் தடுப்பு அமைப்புகள் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் தனியாக விடப்படாது என்று மேற்கத்திய நாடுகள் கூறுகின்றன. இதனால் ரஷ்யா கடும் அதிருப்தி தெரிவித்துள்ளது. இந்த உதவி போரை குறைக்குமா அல்லது மேலும் தீவிரப்படுத்துமா என்பது உலக அரசியலில் பெரிய கேள்வியாக உள்ளது. ரஷ்யா மீது புதிய தடைகள், ஐரோப்பிய ஒன்றியம் அறிவிப்பு. ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்யாவுக்கு எதிராக புதிய பொருளாதார தடைகளை அறிவித்துள்ளது. குறிப்பாக எண்ணெய், ஆயுத உற்பத்தி நிறுவனங்கள் குறிவைக்கப்பட்டுள்ளன. இந்த தடைகள் மூலம் ரஷ்யாவின் போர் திறனை குறைக்க முடியும் என்று ஐரோப்பிய தலைவர்கள் நம்புகின்றனர். ஆனால் ரஷ்யா இந்த தடைகள் எங்களை பலவீனப்படுத்தாது என்று கூறியுள்ளது. தடைகளால் உலக எண்ணெய் சந்தையிலும் சிறிய அதிர்வுகள் ஏற்பட்டுள்ளன. மத்திய கிழக்கில் எண்ணெய் விலை மீண்டும் உயர்வு. மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரிப்பதால் உலக சந்தையில் எண்ணெய் விலை மீண்டும் உயர தொடங்கியுள்ளது. ஈரான், இஸ்ரேல், காசா நிலவரங்கள் இதற்கு காரணமாக கூறப்படுகின்றன. எண்ணெய் விலை உயர்வால் இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளில் எரிபொருள் விலை உயர வாய்ப்பு உள்ளது. இதனால் பொதுமக்கள் மீது நேரடி பொருளாதார தாக்கம் ஏற்படும். உலக நாடுகள் இந்த நிலைமை விரைவில் சீராக வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றன. காசாவில் மனிதாபிமான உதவி, ஐநா எச்சரிக்கை. காசாவில் உணவு, மருந்து பற்றாக்குறை தொடர்வதாக ஐநா எச்சரிக்கை விடுத்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் உதவி வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டாலும் அது போதுமானதாக இல்லை என்று கூறப்படுகிறது. குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளனர். அமைதி ஒப்பந்தம் இருந்தாலும் நிலத்தில் நிலைமை இன்னும் மோசமாகவே உள்ளது. உலக நாடுகள் உடனடி உதவியை அதிகரிக்க வேண்டும் என்று ஐநா கேட்டுக் கொண்டுள்ளது. இஸ்ரேல், லெபனான் எல்லையில் பதற்றம். இஸ்ரேல் மற்றும் லெபனான் எல்லை பகுதியில் பதற்றம் அதிகரித்துள்ளது. சில இடங்களில் ராக்கெட் தாக்குதல்கள் மற்றும் பதிலடி தாக்குதல்கள் நடந்ததாக செய்திகள் வருகின்றன. இதனால் எல்லை பகுதிகளில் வாழும் மக்கள் பாதுகாப்பு முகாம்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இந்த பதற்றம் காசா போரை மேலும் விரிவாக்கும் அபாயத்தை உருவாக்கியுள்ளது. சர்வதேச நாடுகள் இரு தரப்பையும் கட்டுப்பாட்டுடன் இருக்குமாறு கேட்டுள்ளன. ஈரான் அணு திட்டம், உலக கவனம் மீண்டும். ஈரான் தனது அணு திட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்து வருவதாக மேற்கத்திய நாடுகள் குற்றம் சாட்டுகின்றன. கடந்த 24 மணி நேரத்தில் இது தொடர்பாக புதிய அறிக்கைகள் வெளியாகியுள்ளன. ஈரான், எங்கள் திட்டம் அமைதியானது என்று கூறுகிறது. ஆனால் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா இதை நம்பவில்லை. இந்த விவகாரம் மத்திய கிழக்கில் புதிய பதற்றத்தை உருவாக்கலாம் என்று அரசியல் நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். கிரீன்லாந்தில் மக்கள் கருத்து, அமெரிக்க திட்டத்திற்கு எதிர்ப்பு. கிரீன்லாந்தில் வாழும் மக்கள் அமெரிக்கா வாங்கும் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். எங்கள் எதிர்காலத்தை எங்கள் மக்கள்தான் தீர்மானிப்போம் என்று அவர்கள் கூறுகின்றனர். சமூக ஊடகங்களில் இதற்கு எதிரான கருத்துகள் அதிகரித்துள்ளன. டென்மார்க் அரசும் கிரீன்லாந்து மக்களின் உரிமையை வலியுறுத்தியுள்ளது. இந்த விவகாரம் அரசியல் மட்டுமல்ல, மக்கள் உணர்வுகளையும் தொடும் பிரச்சனையாக மாறியுள்ளது. ஆர்க்டிக் பகுதி, உலக சக்திகளின் போட்டி. கிரீன்லாந்து அமைந்துள்ள ஆர்க்டிக் பகுதி தற்போது உலக சக்திகளின் போட்டி மையமாக மாறியுள்ளது. பனி உருகுவதால் புதிய கடல் பாதைகள் திறக்கப்படுகின்றன. இதனால் வர்த்தகம் மற்றும் ராணுவ முக்கியத்துவம் அதிகரிக்கிறது. ரஷ்யா, சீனா, அமெரிக்கா மூன்றும் இந்த பகுதியை கவனமாக பார்க்கின்றன. இந்த போட்டி எதிர்காலத்தில் பெரிய அரசியல் மோதல்களுக்கு வழிவிடலாம் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். சமகால உலக அரசியலை உங்களிடம் சேர்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள். குளோபல் போக்கஸ் தமிழுடன் நன்றி.